ஊருக்கு பொறுத்த வரைக்கும் தான் தாமரை என் பொண்டாட்டி. ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. அத தாலிய கட்டிட்டு சொல்லுங்க. நான் தனியா இல்லைங்க. என் வயித்துல உங்க புள்ள வளருது. என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா ஊருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உண்டா இருக்கியா? நிஜமாவா? சாமி சத்தியம்மா உங்க புள்ளைய நான் சுமக்குறாங்க. நீங்க எனக்கு தாலி கட்டலன்னா நான் செத்து போயிடுவேங்க. செத்துருவேன். அந்த மாதிரிலாம் சொல்லாத. உனக்காக நான் இருக்கேன். இப்ப என்ன தாலி தானே? சீக்கிரமாவே கட்டுறேன். போதுமா? சரி. தாமரை, எப்போ வந்த? அவ குழந்தைக்கு நீங்க எப்ப அப்பாவாக போறீங்கன்னு அவ சொன்னாலோ அப்பவே நான் வந்துட்டேன். நான் பார்த்தது இந்த போட்டோ இல்ல. போட்டோவை சரியா பார்க்கலன்னா இப்படித்தான். நல்லா பார்த்துக்கோ. பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். ஏதோ தப்பா இருக்கு. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இதுல மறைக்கிறதுக்கு முறைக்கிறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி பார்க்காதத பார்த்தேன்னு போய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அட என்ன நீ காலையிலே ஒன்னும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. கனாகனா கண்டு வந்து இங்க உளறிக்கிட்டு இருக்கியா? போ போ போய் சக்தி கிட்ட நான் காப்பி கேட்டேன்னு சொல்லு. ஏப்பா, நல்ல வேளை லோகு பார்க்கல. இவ இப்பவே எல்லாத்தையும் நோட்ட விட தொடங்கிட்டா. என்னையே எதிர்த்து வேற பேசுறா. இவளை நாம இங்க விட்டோம், நாம நிம்மதியா இருக்க முடியாது. என்கிட்டயே மோதுறல. உன்னை சீக்கிரமே இங்க இருந்து விரட்டுறேன் பாரு. ஜீவா, இட்லி போதுமா இல்ல இன்னொன்னு வைக்கவா? இப்போதைக்கு போதும் மந்தினி. அப்புறம் 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். 2 பேரா? நானும் என் வயிறையும் சொன்னேன். மாமா, நீங்க சாப்பிடுறீங்களா? வேணாம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்க மாமா. ஆமா ஜீவா, ஏன் நைட்டு சாப்பிடாம தூங்குற? வேலைக்கு சாப்பிடணும். சொன்னா எங்கம்மா கேக்குறான்? என் பேச்ச கேட்கவே மாட்டான். நீயும் அவன் பொண்டாட்டின்னு தான் சொல்லி திருத்தணும். அதெல்லாம் மீனாட்சி நான் திருத்திடுவாமா. என்ன மீனாட்சி, நீ என்ன பரீட்சை பேப்பரா உன்னை திருத்தறதுக்கு? அப்படியே இருந்துட்டு போறேன்னு. சரி, திருத்தி ஒரு 100 மார்க் போட்டாதான் என்ன? உனக்கெல்லாம் முட்டை மார்க் தான் கிடைக்கும். சாதா முட்டையா நாட்டுக்கோழி முட்டையா? டேய் பேசாம வாயை முட்டி சாப்பிடுற. வாங்கி கட்டிக்கிறத. தேனு, நான் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டியா? நான் அப்பவே சாப்பிட்டேமா. ஏங்க, சொல்லு தேனு. பாட்டி கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசணும்? மறந்துட்டீங்களா? நேத்து மீனாட்சி சொன்னதை பத்தி. ஓ, அதுவா? நான் போய் எப்படி பேசுறது? அப்பத்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீங்க கேட்காம எப்படிங்க? மீனாட்சி அவளா பேசுறேன்னு சொன்னாலே. எதை பத்திப்பா பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அப்பத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். லோக மாமா டீக்கு காசு கேட்டப்போ கொடுக்கல. மனோ மாமா பெட்ரோலுக்கு காசு கேட்டப்போ மூஞ்சில தூக்கி வீசுறீங்க. ஆனா உங்க பேத்தியோட புருஷன் கேட்டா மட்டும் அப்படியே அள்ளி கொடுக்கறீங்க. கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லனா கொடுக்கவே கூடாது. ஏன் இப்படி பார்ஷியலா இருக்கீங்க? அது ஏன் இஷ்டம்.
யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? சில உண்மைகள் தெரிஞ்சவ, அம்புட்டுதான். என்ன உனக்கு உனக்கு என்ன உண்மை தெரியும்? நிறைய உண்மைகள் தெரியும். ப- ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரியல. ஆ? நானும் யோசிச்சு பாக்குறேன், என் புத்தியால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க அதுக்கு விளக்கம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் என்ன எனக்கே புதிர் போடுறியா? ஆ? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்ல, இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு தேவி அக்காவும் அவங்க புருஷனும் பேக தூக்கிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு அவங்க ட்ரெஸ் தானே எடுத்துட்டு போனோம். போச்சுட்டு போற தேவி அக்கா எதுக்கு பேக் மொத்தமும் உங்க புடவை எடுத்துட்டு போறாங்க? என்ன என்ன வளர்ற? ஆ, ஆ, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்காத. நான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல, எனக்கு தெளிவா தெரிஞ்ச உண்மையை தான் சொல்றேன். சண்டை போட்டு போறவங்க அவங்க பேக்ல ஒண்ணு அவங்க ட்ரெஸ் இருக்கணும், இல்ல அவங்க புருஷன் ட்ரெஸ் இருக்கணும். 2 பேர் ட்ரெஸ்ஸும் இல்லாம பேக் மொத்தமும் உங்க புடவையா தான் இருந்துச்சு. அதான் ஏன்னு எனக்கு புரியல. ஆ, ஏதோ என் ஞாபகார்த்தத்துக்காக என் சேலை எடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் என் மேல அம்புட்டு பாசம். ஓ அப்படியா? அப்படியே இருந்தாலும் ஞாபகார்த்தத்துக்கு 1-2 சேலை எடுத்துட்டு போவாங்க. பேக் மொத்தமுமா உங்க சேலையை எடுத்துட்டு போவாங்க? என் குடிய கெடுக்க வந்தவளே, உனக்கு இறக்கம் பார்த்து என் வாழ்க்கையே போச்சு. ஏய், வாய மூடு. நீ ஒழுங்கா இருந்திருந்தா அவரு என்கிட்ட வந்திருக்க போறாரு. உன்னால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை அவருக்கு நான் கொடுத்தேன். இனிமே அவருக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமை இருக்கவ நான் மட்டும்தான். ஏங்க, இவளை பிடிச்ச வெளியே தள்ளுங்க. ஏய் வெளில போடு. ஐயோ வேணாங்க, என்ன விரட்டிடாதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா? ஏய் போடின்றல வெளியே. போடி வெளியே. போடி. இந்த பக்கமே இனிமே வரக்கூடாது நீ. தயவு செஞ்சு கும்பிட்டு கேக்குறேன், என்ன வெளியில மட்டும் போக சொல்லாதீங்க. இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா என் புள்ளைய மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கிறேன். புள்ளைய புடி. சத்தம் இங்க பாரு. சத்தம் இல்லாம எங்கயாவது வெளியே ஓடி போயிடு. திரும்ப இந்த பக்கம் வந்த உன் புள்ளைய சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவேன். என் புள்ள உன் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைச்சா இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத. ஏங்க, கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. புள்ளைய மட்டும் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. ஓடி. ஏய் போடி. புள்ளைய கொடுங்க. என் புள்ள வேணாங்க.